வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்குற பதிவு புரட்டாசி சனி எதனால் பெருமாளுக்கு உகந்தது அப்படின்ற பதிவு தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழி என்று கூறிய பொழுது புரட்டாசி மாதமும் எதனால் பெருமாளுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது, அதற்கு பிரதான காரணமாக இருப்பது என்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழ் மாதம் 12இல் ஒவ்வொரு மாதமும் சில குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு உகந்ததாக கருதப்படுது. உதாரணமாக விநாயகருக்கு ஆவணி மாதம் உகந்தது, முருக பெருமானுக்கு வைகாசி, கார்த்திகை, தை, பங்குனி போன்ற மாதங்கள் உகந்தது. ஆடி, புரட்டாசி, பங்குனி போன்ற மாதங்கள் அம்மனுக்கு உகந்தது. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, மாசி, பங்குனி, ஆனி, ஆவணி போன்ற மாதங்கள் சிவபெருமானுக்கு உகந்தவை. விஷ்ணு பகவானுக்கு புரட்டாசி, மார்கழி, ஆனி போன்ற மாதங்கள் உகந்தவையாக கருதப்படுது. இந்த நிலையில் புரட்டாசி மாத சனிக்கிழமையன்று பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடுறதுனால சிறப்பான வரங்களை அருள்வதோடு ஆண்டு முழுவதும் ஆனந்தத்தையும் வழங்குகிறார். சனி பகவான் ஒரு முறை பெருமாளை சந்தித்து வணங்கிய பொழுது தான் பிறந்த புரட்டாசி சனிக்கிழமையை இறைவனுக்கு உகந்த நாளாக கருத வேண்டும் என்று வேண்டினார். மேலும் புரட்டாசி சனிக்கிழமை தினங்களில் பெருமாளை வணங்குபவர்களுக்கு வேண்டிய வரத்தை தர வேண்டும் என்றும், ஏழரை சனி மற்றும் சனி கிரகத்தால் பாதிப்படைந்தவர்கள் விரதம் இருந்து வழிபட சனியின் தொல்லை நீங்க வேண்டும் என்றும் சனி பகவான் கேட்டார். பெருமாளும் சனீஸ்வரன் கேட்ட வரத்தை அளித்து புரட்டாசி சனிக்கிழமை தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் புரட்டாசி சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு உகந்த நாளாகியது. சனீஸ்வரன் விஷ்ணு பகவானிடம் இந்த கோரிக்கையை வைத்து உகந்த நாளாக மாற்றிக்கொண்டார். நன்றி.